அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டுமென்ற பேரார்வத்தோடு நாம் எல்லாம் இங்கே குழுமியிருக்கிறோம். இன்றைய தினம் நமது வாழ்க்கையிலே ஒவ்வொரு மனிதனும் பலவிதமான நோய்களை சந்திக்கிறோம். நோய்களுக்கு ஆளாகாதவர்களை இந்த உலகத்திலே காணவே முடியாது. மிகப்பெரிய நபிமார்கள் கூட நோய் நொடிகளுக்கு ஆளாகி இருக்கின்ற வரலாற்றை திருமறை குர்ஆனில் கூட நாம் பார்க்கிறோம். இப்படி நோய்களுக்கு நாம் ஆளாகும் பொழுது அதை எப்படி நாம் எதிர்கொள்ள வேண்டும், அந்த நேரத்தில் நம்முடைய நம்பிக்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய நடவடிக்கைகளை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு இஸ்லாம் காட்டக்கூடிய வழிமுறையை இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ளவிருக்கிறோம். இந்த நோய் என்பது மனிதனை ஒரு பண்படுத்துவதற்காக அல்லாஹ்வால் கொடுக்கப்படுகிற ஒரு எச்சரிக்கை. நோய் மாத்திரம் மனிதனுக்கு இல்லை என்று சொன்னால் அவன் முழுக்க முழுக்க கடவுள் மறுப்பாளனாகத்தான் திகழ்வான். பெரும்பாலானவர்கள் இந்த நோய் ஒரு மனிதனை படுக்கையில கிடத்தும் பொழுதுதான், அவனுக்கு பல துன்பங்களை தரும் பொழுதுதான் நமக்கு மிஞ்சின ஒரு சக்தி இருக்கிறது, கடவுள் இருக்கிறான், அவனுடைய நிவாரணம் நமக்கு தேவை என்று மனிதனுக்கு ஒரு கருணையாக ஒரு அருளாகத்தான் இந்த நோயை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழங்குகிறான். எத்தனையோ பகுத்தறிவாதம் பேசியவர்கள் எல்லாம் கூட நோய் நொடிகளுக்கு ஆளாகும் பொழுது பிரசாதங்களை நோக்கி ஓடக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்க்கிறீர்கள். அவர்களுக்காக பிரசாதங்கள் எல்லாம் எடுத்து செல்லப்படுகிறது. ஏன்னா அந்த கடவுள் நம்பிக்கை நோய் வரும் பொழுது மாத்திரம்தான் மனுஷனுக்கு யாபத்துக்கு வருது. இப்படி இந்த உலக வாழ்க்கையில மூழ்கி போய் அல்லாஹ் மறக்கும் பொழுது அப்பப்ப அல்லாஹ் ஒரு லகானை போட்டு சுண்டி இருக்கிறான். ஏய், நீ சாதாரண பலவீனமானன், உனக்கு மேல ஒரு சக்தி இருக்குது, நான் நினைச்சேன்னா ஒரு இழுப்போட உன் கதையை முடிச்சிருவேன், ஒழுங்கா இருந்துக்க, கவனமாக உடைய வாழ்க்கை அமைச்சுக்க அப்படிங்கிறதுக்கு தான் அல்லாஹ் நோயை தர்றான். ஆனா இந்த நோயை நம்ம நினைச்சோம்னு சொன்னா நல்ல விஷயங்களாக நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் பயன்படுத்திக் கொள்ளலாம். நம்ம கொஞ்சம் கவனக்குறைவா இருந்தோம்னு சொன்னா இந்த நோயே ஒருத்தனை பகிரங்கமான சிறுக்கில கொண்டை இணை வைப்புல கொண்டை தள்ளக்கூடிய நிலைமையும் கூட ஏற்பட்டு போயிடும். அதையும் நம்ம அந்த உலகத்துல பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அப்ப நோய் வரும் பொழுது முதல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ததாவவ், நீங்கள் மருத்துவம் செய்யணும். இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, நோய் வந்த உடனே கடவுள் இருக்கான் பார்த்துக்கிடுவான் அப்படின்னு படுத்து கிடக்கக்கூடிய ஒரு சித்தாந்தத்தை இஸ்லாம் சொல்லவே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ததாவவ், நீங்கள் மருத்துவம் செய்யுங்கள். இன்னலி குல்லி தாயின் தவாவுன், எல்லா நோய்களுக்குமே மருந்து இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நோயை தருகின்ற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கான மருந்துகளையும் உலகத்துல படைச்சு வச்சிருக்கிறான். அதற்குரிய மருந்தை கரெக்டா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னா நோய் தீர்ந்துரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எப்படி நமக்கு பசிக்குது, பசிச்ச உடனே அல்லாஹ் பசியை போக்குவான்னு நம்ம இருக்கக்கூடாது. பசியை தந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அது தீர்ப்பதற்குரிய உணவையும் தந்திருக்கிறான்னு சொல்லி போய் நம்ம சாப்பிடணும். அதே மாதிரி தான் பசிக்கு எந்த அளவுகோலை நம்ம கை கொள்றோமோ அதே அளவுகோலை தான் நோய்க்கும் கை கொள்ளணும். நோய் அல்லாஹ் தர்றான்னு சொன்னா அதை தீர்ப்பதற்குரிய மருந்துகள் அல்லாஹ் வச்சிருக்கிறான். நம்மளால இயன்ற அளவுக்கு மருத்துவம் செய்யணும் என்று மார்க்கம் சொல்லுது. இது பிரச்சனைகளை எல்லாரும் செஞ்சுட்டு இருக்கிறோம். மார்க்கம் சொல்லாட்டா கூட நம்ம மருத்துவம் செய்யத்தான் செய்வோம்.
மருத்துவம் எப்படியாவது குணமடைவதற்காக வேண்டி முஸ்லீமும் செய்வான், முஸ்லீம் இல்லாதவனும் செய்வான், நாத்திகம் செய்வான். இதை யாரும் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை. ஆனால் சில பேர் ஆன்மீகங்கிற பேர்ல வந்து மருத்துவம்லாம் செய்யாம சாவுறாங்க. அவர்களுக்கு வேண்டுமானால் இந்த அறிவுரை தேவையா இருக்கலாம். அடுத்து என்ன செய்யறோம்னு கேட்டா, இதுல ஒண்ணு நமக்கு பெரிய விஷயம் கிடையாது, நம்ம செஞ்சிருவோம் மருத்துவத்தை. அடுத்தபடியாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, அந்த நோய் வந்த உடனே வேற வேற மாதிரியான சடங்குகளை நோக்கி, வேற வேற விதமான மூட நம்பிக்கைகளை நோக்கி நம்மளை இழுத்து செல்லும். ஒரு டாக்டர்கிட்ட போவோம், குணமாகாது. இன்னொரு டாக்டர்கிட்ட போவோம், அப்பவும் குணமாகாது. இன்னொரு டாக்டர்கிட்ட போவோம், அப்பவும் குணமாகாது. உடனே 4 பேர் வருவான், இது வந்து நோய் இல்லை, இது வேற விஷயம், என்னமோ உனக்கு பண்ணிவிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தை உண்டாக்கி அதுக்கு பரிகாரங்களை சொல்ல ஆரம்பிச்சிருவான். போனோன்னு மாத்திரையை போட்டு தலைவலி போச்சா சரி, இன்னைக்கு தலைவலி போல, நாளைக்கும் போல, நாளை கழிச்சும் போலன்னா அப்ப நம்ம ஒரு பலவீனமான நிலையில் இருப்போம், ரொம்ப வீக்கா இருப்போம். எங்க இருந்து எது கிடைச்சாலும் பிடிச்சிக்கிற நிலையில் இருப்போம். கடல்ல மூழ்க போறவனுக்கு ஒரு துரும்பு கிடைச்சாலும் அதை தொத்திக்கிட்டு ஏறிடலாமான்னு நினைக்குவான். துரும்பு தானே அவனுக்கு தெரியும். அந்த நேரத்துல எது கிடைச்சாலும் அதை பிடிக்க தோணுது கடல்ல மூழ்க போறவனுக்கு. அந்த மாதிரி நோய்கள் முத்தி போன உடனே, பல வைத்தியங்கள் செய்து நமக்கு குணம் கிடைக்கலன்ற உடனே நம்மளே வீக்கா இருப்போம். அந்த நேரத்தில் வந்து ஒரு சைத்தான் சில ஆட்களை அனுப்பி விடுவான், மனித சைத்தான்களை அனுப்பி, இந்த மாதிரி உனக்கு வந்து நோய் கிடையாது, நோய் இந்த நேரம் சரியா வந்திருக்கும்ல, வேற ஏதாவது செய்யணும். என்ன செய்யணும்? தாயத்து போடு, தட்டை எழுது, தர்காவில் போய் 10 நாளைக்கு பாடு, இதை கரைச்சு குடி, அதை கரைச்சு குடி. இந்த மாதிரியாகவெல்லாம் செய்யும் பொழுதுதான் இந்த நோயாளி ஈமான பலப்படுத்திக்கிறதுக்கு பதிலா குபுர நோக்கி ஓடி போயிடறான். சாதாரண மருத்துவம் செஞ்சுட்டு, யா அல்லாஹ் அதை வந்து நான் சபர் செஞ்சுக்கிட்டேன், உன்னுடைய விதியை நான் பொருந்திக்கிட்டேன் அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பிக்கும் பொழுது அவன் சவாபு அடைகிறான், நன்மை அடைகிறான். பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி சொல்வீராக நல்லா சொல்றான், அதை அடைஞ்சிடறான். ஆனா இந்த நோய்க்கு மருத்துவத்தை தாண்டி மார்க்கம் காட்டாத வேற வழிகளில் போகும் பொழுதுதான் அவனை ஈமான பறிகொடுக்க வேண்டிய நிலைமைக்கு மனுஷன் தள்ளப்பட்டுறான். அப்ப இது எல்லாருக்கும் ஏற்படுதுங்க. எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலுமே ஒரு லிமிட் வச்சிருக்கிறான் மனுஷன். இவ்வளவு நாளையில் இது குணம் ஆகணும்னு ஒரு கணக்கு வச்சிருக்கிறான். அந்த லிமிட்ல அவன மனசுக்குள்ள ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்பான். 10 நாள்ல குணமா, 10 நாளைக்கு பொறுமையா இருப்பான். 10 நாள் ஆச்சு ஒன்னும் சரியா வரலையே, இது வந்து வேற ஏதாவது செஞ்சாகணும், மந்திரத்துல தான் இது சரியா வரும், மருத்துவத்துல சரியா வராது அப்படிங்கிற மாதிரி அவனுடைய ஈமான் வந்து பலவீனப்பட்டு போயிடுது. அப்ப இந்த மாதிரியான சமாச்சாரங்களுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா, இதை நம்ம கவனிக்கணும். நோய்க்கு மருத்துவம் செய்ய அனுமதி இருக்கு. என்ன மருத்துவம் வேணாலும் பாருங்க, ஹோமியோபதி பாருங்க, யூனானி பாருங்க, அலோபதி பாருங்க, சித்தா பாருங்க, எத்தனை விதமான மருத்துவ முறைகள் இருக்குதோ மார்க்கத்தில் ஹராம் இல்லாத விஷயங்கள் அதில் இருக்குமையானால் அதை போய் செய்யறதுக்கு நமக்கு அனுமதி இருக்குது. இது அல்லாம வேற விதமான இந்த மாந்திரிகம்னு சொல்றாங்க பாருங்க, அந்த மாதிரியாக நமக்கு செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கு. மாந்திரிகம்னா தாயத்தை போட்டுக்கிறதுக்கோ, அல்லது தட்டை எழுதி கரைச்சு குடிக்கிறதுக்கோ, அல்லது வந்துகிட்டு வேற ஒரு ஆள்கிட்ட போய் இலை அடிச்சு அந்த வேப்பிலை அடிச்சு பார்க்கறது, அதை மந்திரிக்க, அதெல்லாம் பல மாதிரி இருக்குல்ல. இந்த மாதிரி செய்வதற்கெல்லாம் நமக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கான்னா, இதுல இதான் சொல்ல வேண்டிய, நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஒரு அளவுக்கு இதுல அனுமதி இருக்குது. 100% இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டது இல்ல. ஒரு அளவுக்கு என்ன இருக்குது, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இந்த மார்க்கம் அந்த மாதிரி நம்பிக்கை அனுமதிக்கும் செய்யுது. எப்படி செய்யுது? அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்றான், وَنُنَزِّلُ مِنَ الْقُرْآنِ مَا هُوَ شِفَاءٌ وَرَحْمَةٌ لِلْمُؤْمِنِينَ. குர்ஆனுடைய வசனம் இது. இதுக்கு என்ன பொருள்னு கேட்டா, மூமின்களுக்கு ஷிஃபாவாக, நோய் நிவாரணமாக இருக்கக்கூடியதையும் குர்ஆனிலே நாம் அருளி இருக்கிறோம். وَرَحْمَةٌ لِلْمُؤْمِنِينَ, மூமின்களுக்கு பேர் அருளாக இருக்கக்கூடியதையும் நாம இந்த குர்ஆன்ல இறக்கி இருக்கிறோம். முழு குர்ஆன் அல்லாஹ் சொல்லல, மினல் குர்ஆன்ங்கறான். இந்த குர்ஆனில் ஒரு பகுதியை ஷிஃபாவாகவும் நம்ம இறக்கி இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அந்த கலாமுக்கு நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு பவர் இருக்குது, அதுக்கு ஒரு வலிமை இருக்குது. அந்த மாதிரியாகவும் நம்ம வந்து அனுப்பி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி திருமறை குர்ஆன் சொல்லுது. இதுக்கு நிவாரணம்னு சொன்னா 2 விதமான விளக்கம் சொல்லுவாங்க. நிவாரணம்னா அந்த உடல் நிவாரணம் கிடையாது, அந்த ஆத்மீக ரீதியான நோய் இருக்குல்ல, அதுக்கு உள்ள நிவாரணத்தை தான் இங்க சொல்லப்படுது. அது மருத்துவ ரீதியாகலாம் இது ஒன்றும் செய்யாது என்று சில பேர் சொல்லுவாங்க. ஆனா அப்படி சொன்னா அது தவறு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த விளக்கத்துக்கு எதிரானது. ஒருத்தர் வர்றாரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட. வந்த உடனே அவர்
வயிற்றுப்போக்கா இருக்குது அப்படிங்கிறார். வயிற்றுப்போக்கா இருக்கணும்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னா நீ தேனை குடி சேனை சாப்பிடுங்கிறாங்க. அவர் என்ன பண்றாரு, போய் தேனை குடிச்சிட்டு வந்து இன்னும் போய்கிட்டு தான் இருக்குது, நிக்கலையேங்கிறாரு. மறுபடியும் என்ன செய்யறாங்க, நீ பேசாம தேனையே குடி அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மறுபடியும் மூணாவது வந்து இது மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு, நிக்க மாட்டேங்குது, வயிற்று போக்கா தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் உண்மைதான் சொல்லி இருக்கிறான், உன் வயிறு தான் போய் சொல்லுது, அல்லாஹ் உண்மைதான் சொல்லி இருக்கிறான் அப்படின்னு. எதுக்கு இதை சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த தேனை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் குர்ஆன்ல இதை ஷிஃபாங்கிற வார்த்தை யூஸ் பண்றான். தேனை சொல்லும் பொழுது ஷிஃபாவுன் லின்னாஸ், அது மனிதனுக்கு வந்து ஷிஃபாவாக இருக்குது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அந்த ஷிஃபாங்கிற வார்த்தையை தான் அல்லாஹ் வந்து இந்த குர்ஆனுக்கு யூஸ் பண்றான். தேன் எப்படி ஷிஃபாவாக இருக்கிறதோ அதே மாதிரி தான் அல்லாஹ் வந்து இந்த குர்ஆனையும் ஷிஃபா என்பதற்கு பயன்படுத்தி இருக்கிறான். அதனால இது ஆத்மீக ரீதியான இது மனப்பக்குவத்தை அல்லாஹ் சொல்றான் அப்படின்னு எடுத்துக்க கூடாது. நேர்வழி காட்டுறது உண்டு குர்ஆன்ல. அது போக நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு வலிமையும் இந்த அல்லாஹ்வுடைய வேதம். எந்த அல்லாஹ் நோயை தர்றானோ அவங்கிட்ட சரணாகதி அடையும் போது அதுக்கு ஒரு குணம் இருக்கத்தான் செய்யுது. அது எப்படி பயன்படுத்தணும் ரெண்டாவது விஷயம் வருவோம். அப்படி ஒண்ணு இருக்குது. இதுக்கு இன்னொரு சம்பவத்தை கூட நீங்க எல்லாம் சஹீஹுல் புகாரியில படிச்சிருப்பீங்க, ஆதாரபூர்வமான ஹதீஸ். அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி ஒரு குழுவோட வெளியூருக்கு போறாங்க, ஒரு கூட்டத்தோட போறாங்க. போகும் பொழுது ஒரு கிராமத்துல போய் தங்குறாங்க. தங்கின உடனே அங்க வந்து விருந்து கேட்கிறாங்க. கிராமத்துல தங்கி பசிக்குதுப்பா ஏதாவது கொடுங்கன்னு கேட்கிறாங்க. அவங்க கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அந்த காலத்துல விருந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்றது பெரிய குற்றம். அந்த காலத்துல வெளியூர்ல இருந்து வந்துட்டாங்கன்னு சொன்னா ஒரு ஊருக்கு வந்துட்டா அந்த ஊருக்காரங்க ஏதாவது கொடுத்து ஆகணும். ஏன்னு கேட்டா ஹோட்டல்லாம் கிடையாது, அப்போலாம் ஹோட்டல் போய் வாங்கி சாப்பிட முடியாது, பணத்தை கட்டிக்கிட்டு போக முடியாது. அதனால வந்து இது ஒரு எழுதப்படாத ஒரு அக்ரிமெண்டாவே அரபு நாட்டில் இருந்தது. அரபு நாட்டில் எந்த பகுதியில் ஒரு ஊருக்காரங்க வந்துட்டாங்கன்னு சொன்னா அந்த வந்த ஊருக்காரங்க பொறுப்பேற்றுக்கணும், இல்லைன்னு செத்து போயிருவாங்க. அந்த காலத்தில் அது ஒரு எழுதப்படாத ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி இருந்தது. இவங்க கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. இது முகமது கூட்டம், இவங்களுக்கு கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டிய அவங்க விருந்து கொடுக்கல. விருந்து கொடுக்கலன்னா சரியான குற்றம், அது சரியான கட்டுப்புல இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து அந்த கூட்டத்தினுடைய தலைவனுக்கு தேல் கொட்டிருச்சு. எந்த கூட்டத்தில் விருந்து கொடுக்க மாட்டேன்ட்டாங்களோ அவங்க தேல் கொட்டி பிடிச்சு. தேல் கொட்டின உடனே துடிச்சு போய் இவங்கள்ட்ட வர்றாங்க. இவங்க தங்கி இருக்கிறாங்க, ஒரு ஊருக்கு ஓரத்தில் தங்கி இருக்கிறாங்க. உங்கள்ட்ட ஏதாவது மருந்து இருக்குதா, அல்ல வேற ஏதாவது இந்த விஷத்தை நீக்கிறதுக்கு ஏதாவது ஓதி பார்க்கிற முறை இருக்குதா அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே அபூ சயீத் அல் குத்ரி என்ன பண்றாரு, இவங்க வந்து விருந்து தரமாட்டேன்ட்டாங்க, இவங்க சும்மா விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி 30 ஆடு கொடுத்தாதான் என்ன செய்வேன், நான் வந்து அதை வைத்தியம் பண்ணுவேங்கிறாரு. இவங்க தப்பு பண்ணது பனிஷ்மெண்ட். அது இவங்க விருந்து கொடுத்துருக்கணும், விருந்து கொடுக்கலங்கிறதுக்காக வேண்டி நீ வந்து விருந்தாளிகளை உபசரிக்கிற ஒரு கடமை உனக்கு இருந்துச்சு, செய்யல, அதனால 30 ஆடு கொடுக்குறியா கேட்கிறாங்க. சரின்னு பேசிக்கிட்டு போய் அவர் வந்து அல்ஹம்து சூரா ஓதுறாரு. வேற ஒன்றும் பெருசாக அவர் செய்யல. அல்ஹம்து சூரா ஓதுனவுடனே அது விஷம் இறங்கி போச்சு, விஷக்கடி அவனுக்கு கிளியர் ஆயிடுச்சு. சொன்னபடி கொடுத்து விட்டாங்க. இருந்தாலும் சகாபாக்களுக்கெல்லாம் பெரிய டவுட். என்ன டவுட்னா, எப்படி இந்த இதை நம்ம சாப்பிட்றது, இந்த ஆட்டை இவர் ரேட்டு பேசிட்டு வந்துட்டாரு, இது எப்படி நம்ம சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு சகாபாக்கள்லாம் ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்டு தான் செய்யணும்ட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி போய் இந்த மாதிரி சம்பவத்தை சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அல்ஹம்து சூரா என்பது ஒரு நோய் நிவாரணி என்று உனக்கு எப்படி தெரியும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய் நிவாரணத்துக்கு அர்த்தம் சொல்ல வர்றேன். குர்ஆனில் நோய் நிவாரணம் உண்டுன்னு சொல்லப்படுத, வேற அறியாமை மூட நம்பிக்கை அதுக்கு உள்ள நோய் நிவாரணம் இருக்குது, இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அது ஒரு நோய் நிவாரணி என்று உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்கிறாங்க. அப்ப இந்த அல்ஹம்து சூரா என்பதை ஓதுவதனால ஒரு குறிப்பிட்ட வகையான நோய் தீரும் என்று விளங்குது. இந்த ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரிக்கிறாங்க. பிராக்டிக்கலா அவருக்கு நோய் நீங்கி இருக்குது. அது சைத்தானுடைய வேலையினால நீங்கள, அந்த ஆயத்துக்கு அந்த சூறாவுக்கு அந்த மாதிரியான ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை வந்து அங்கீகரிச்சுக்கிட்டாங்க. இது தப்புன்னு சொல்லி, எப்படிப்பா இந்த மாதிரி செஞ்ச, எப்படி நீ ஓதி பார்க்கலாம் என்று கேட்கல. அப்ப நம்ம ஒரு நோய் நொடிக்கு ஆளாகும் பொழுது இந்த மாதிரி ஓதி பார்க்கிறதுக்கு அதுல ஒரு மருத்துவம் இருக்குதான்னு கேட்டா இருக்குது. ஆனா மொத்த குர்ஆனை ஓதி பார்க்க கூடாது. எதெல்லாம் நோய் நிவாரணத்துக்கு ஓதலாம் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்களோ, ஏன்னா அல்லாஹ் முழு குர்ஆனை ஷிஃபான்னு சொல்லல,
மினல் குர்ஆன்ங்கறான். குர்ஆனிலே ஒரு பகுதி, ஒரு குறிப்பிட்ட சிலன்ற அர்த்தம். மினன்ற வட்ட சிலன்ற அர்த்தம். குர்ஆனில சில வசனங்கள், சில சூறாக்கள் ஷிஃபாவுக்கு உரியது இருக்குது. அது சிலங்கிறத அல்லாஹ் விளக்கல, அல்லாஹ்வுடைய தூதர் விளக்குறாங்க. ஒவ்வொரு கட்டத்திலையும் இன்னென்ன சூறாக்கள் உங்களுக்கு நோய் நிவாரணமா அமையும் சொல்லி தந்திருக்கிறாங்க. அதுல ஒண்ணு அல்ஹம்து சூரா. அப்ப நமக்கு நோய் நொடி வந்துருச்சுன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஒருத்தர் அல்ஹம்து மருத்துவம் பண்ணிக்கிட்டு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அந்த சூரா ஓதுனார்னு சொன்னா அவருடைய நோய் நிவாரணத்தை அது விரைவுபடுத்தும். அதுக்கு நம்பலாம். இது மார்க்கத்தில் உண்டு. அல்லாஹ்வுடைய அந்த கலாம வார்த்தையை சொல்லும் பொழுது அல்லாஹ் இறக்கப்பட்டு, அல்லாஹ் சந்தோஷப்பட்டு என்னுடைய வசனத்தை சொல்லி இவன் நோய் நிவாரணம் தேடுறானே, என்னுடைய தூதர் காட்டின வழிமுறை பிரகாரம் செய்யறான் என்று அல்லாஹ் நிவாரணம் தருவான். அல்லாஹ் தான் தரப்போறான். அந்த மருந்தை சாப்பிட்டா கூட அவன் தானே தரப்போறான். இது பெரிய அதிசயமான நினைக்க வேண்டியதில்லை. மருந்தை சாப்பிட்டா கூட அந்த ரப்புல் ஆலமீன் தான் நிவாரணம். மருந்துல நிவாரணம் கிடையாது, அவனை தந்தா தான் உண்டு. அதே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதுக்கும் தருவான். இதுக்கு மார்க்கத்துல அனுமதி இருக்குது. அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக நமக்கு ஒண்ணு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, சில சில வார்த்தைகளை ஓதி பார்க்கிறது. சில சில வார்த்தைகளை நம்மளா சில வார்த்தைகளை சொல்லி சைத்தான ஓடிப்போ அப்படின்னு சொல்றோம், வழக்கத்தில் இருக்குன்னு வைங்க. அப்படி சொல்வதனால ஒரு பிராக்டிகல நடைமுறையில் ஒரு நன்மை இருக்கிற மாதிரி தெரியுது. சில வார்த்தைகளை சொல்வதனால அதனால சில நன்மை இருக்கிற மாதிரி தெரியுது. குர்ஆன் அல்லாத வார்த்தைகள் அதுகளை கூட யூஸ் பண்றாங்க. அதுக்கு மார்க்கம் தடையா இல்லை. அதை மார்க்கம் என்ன செய்யல, தடுக்கவே இல்லை. பாருங்க, சஹீஹ் முஸ்லிம்ல ஒரு சம்பவம் வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அவுஃப் இப்னு மாலிக்ங்கிற சஹாபி வர்றார். முஸ்லிம்ல இடம்பெறக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்க இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி சில சில மந்திரித்துக் கொண்டிருந்தோம், சில வார்த்தைகளை கூறி மந்திரித்துக் கொண்டிருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அப்படியே செஞ்சுட்டு போங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. நீங்க மந்திரிப்பதற்கு யூஸ் பண்ண அந்த வார்த்தைகளை என்று சொல்லுங்க முதல்ல, அதுல சரியான வார்த்தை இருக்கான பார்க்கணும் அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இஅ்ரிது அலைய ரிகாக்கும், உங்களுடைய அந்த மந்திரிப்பதற்கு பயன்படுத்துற சொல்லை என்னிடத்தில் சொல்லி காட்டுங்க அப்படிங்கிறாங்க. சொல்லி காட்டினா அது பாரம்பரியமான அர்த்தம்லாம் இல்லை. என்ன ஓ மாடா கீடான்னு சில இந்த சாமியை கூப்பிடுற மாதிரிலாம் பண்ணிருப்பானுவோம். அந்த மாதிரிலாம் ஷிர்கான ஒரு கலாமெல்லாம் உண்மை இல்லை. இதை கேட்டுப்பட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா பஅஸ பிர்ருகா மாலம் யகுன் ஃபீஹி ஷிர்குன், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய மாதிரியான வாசகங்கள் இல்லாத வரைக்கும் இது மாதிரியான சில வார்த்தைகளை யூஸ் பண்ணி, சில வார்த்தைகளை பயன்படுத்தி, சில நடவடிக்கைகளை செஞ்சு நம்ம நோய் நிவாரணம் பெறுவதில் தப்பு இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு அனுமதி, அந்த அளவுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தடவை நோயாளி ஆயிட்டாங்கன்னு சொன்னா, குல் அவுது பிரப்பில் ஃபலக் இருக்குல்ல அந்த சூரா, குல் அவுது பிரப்பின் நாஸ், இந்த ரெண்டு சூறாக்களையும் ஓதுவாங்க. ஓத முடியல என்று சொன்னா, ஓத முடிஞ்சா ஓதிடுவாங்க. ஓத முடியாத அளவுக்கு நோய் முத்தி போயிருக்கும் பொழுது நான் ஓதுவேன். ஆயிஷா நாய் சொல்றாங்க, நோய் அதிகமா போய் ஓதவே முடியல எங்கும் பொழுது நான் ஓதி அவர்கள் கையில ஊதி அவர்கள் மேனியெல்லாம் நான் தடை விடுவேன், அவங்க கையை கொண்டு தடை விடுவேன் என்று ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க. இது ரசூல் சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ். அப்ப இதுல என்ன நம்ம விளங்கிக்கிறோம்? குல் அவுது ரப்பின் நாஸ், குல் அவுது ரப்பில் ஃபலக், அல்ஹம்து சூரா, இந்த மாதிரியான சில வசனங்களை நோய் வரும் பொழுது நம்ம ஓதுனோம்னு சொன்னா அல்லாஹ் நமக்கு அந்த நிவாரணம் தருவான். இது போக நம்ம நடைமுறையிலேயே சில 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 பொருள் வார்த்தைகளை சொல்றோம், ஏதோ நடைமுறையில் இருக்குது, தமிழ்லையோ வேற எந்த பாஷையில இருக்குது, அதுல தப்பான அர்த்தம் ஒண்ணு இல்லை, அல்லாவுக்கு இணை வைக்கிற மாதிரியா இல்ல, வேற ஆட்களை கடவுளா கூப்பிடுற மாதிரியா இல்ல, நம்மளா உண்டாக்கிட்ட வார்த்தையா கூட இருக்குது. அதை சொன்னா அதனால ஒரு நிவாரணம் கிடைக்குது சொல்லலாம். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்கல்ல, ஜாஹிலியா காலத்துல செஞ்சுக்கிட்டு இருந்த வார்த்தையை சொல்லுங்கன்னு கேட்கறாங்க. சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதுல தப்பான வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறங்க, இது கலாமுல்லா ஒண்ணும் கிடையாது, அல்லாஹ்வுடைய வார்த்தை ஒண்ணும் கிடையாது, மனுஷனுடைய வார்த்தை தான். இந்த மனிதனுடைய வார்த்தைகள் கூட ஷிர்க் இல்லாம இருக்குமையானால் அதை ஓதி பார்க்கலாம். அதை ஓதி பார்க்கறதுல மார்க்கத்தில் என்ன இல்லை, தடை இல்லை. இது ஒரு பெரிய பயங்கரமான தப்பு நம்ம நினைச்சுக்கிற கூடாது. ஆனா இந்த ஓதி பார்க்கிறது என்பது யார் ஓதி பார்க்க தொழிலா செய்யறதா, ஒருத்தர் போய் ஓதி பார்க்கறதுன்னு ஒரு ஆள் நியமிச்சுக்கிட்டு அவற்றை போய் நம்ம எல்லாரும் ஓதி பார்க்கறதா இல்லை.
ஓதி பார்த்தல் என்பது நீங்க ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஓதிக்கணும். நோய் நிவாரணத்துக்கு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்தாங்க. அதெல்லாம் சின்ன சூறாக்கள், எல்லாரும் மனப்பாடம் பண்ணியிருக்க வேண்டிய சூறாக்கள், தொழுகையில ஓதி ஆக வேண்டிய சூறாக்கள். பக்கரா ஓதி நோய் நிவாரணம் சொல்லல, அவ்வளவு பெருசு மனப்பாடம் பண்ண முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன சின்னதா தான் சொல்லி தந்திருக்காங்க. ஒரு அல்ஹம்து சூரா தெரியாத யார் இருப்பா? எல்லாருக்கும் தெரியும். ஒரு நாஸ், குல் அவுது ரப்பின் நாஸ் எல்லாருக்கும் தெரியும். குல் அவுது ரப்பில் ஃபலக் எல்லாருக்கும் தெரியும். இந்த சூறாக்களை கொண்டுதான் ஓத சொல்லி இருக்கிறாங்க. நமக்கு நோய் வந்துச்சுன்னு சொன்னா நாம ஓதிக்கிற வேண்டியதான். எப்ப ஓதி பார்க்கிறது வருது தெரியுமா? அந்த ஆயிஷா நாயுடு ஹதீஸ்ல வழக்கம் வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய்வாய்ப்பட்டார்களே ஆனால் அவர்களே தமக்கு ஓதிக்கொள்வார்கள். அவங்களாம் ஓதிக்குவாங்க. குல் ரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் லா இன்னாஸ் ஓதிக்கிட்டே இருப்பாங்க. திரும்ப திரும்ப கண்டதையும் வேற வேற நினைப்புகள் வராம இருக்கிறதுனால இதுல ஒரு பல நன்மை இருக்குதுல்ல. இப்படி ஓதிக்கிட்டு இருக்கிறதுனால மனசு அலப்பாயாது, கண்ட யாவும் வராது. வேற நோய் நேரத்தில் தடுமாறலாம் செய்யும். அல்லாஹ் பத்தி வேற மாதிரிலாம் நினைக்கலாம் தூண்டும். அந்த நேரத்தில் இப்படிலாம் திசை திரும்பாம லகான்புரை இழுக்கிறதுக்காக வேண்டி இந்த சூறாக்கள் நம்ம வாட்டு ஓதிட்டு இருக்கலாம். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிருக்கிறாங்க. எப்ப அடுத்த ஆள் ஓத சொல்றாங்க முடியலங்கும் போது, அடுத்த ஆள்கிட்ட எப்ப நீங்க போகணும்னு கேட்டா முடியாத நேரத்தில் தான் நீங்க அடுத்த ஆள்கிட்ட போகணும். இப்ப அபூ சயீத் அல் குத்ரி போய் ஓதி பார்த்தார்ல அல்ஹம்து சூராவை, அவங்களுக்கு ஓத தெரியாத கூட்டம், இஸ்லாத்துல இல்லாத கூட்டம், முஸ்லிமாக இல்லாத ஒரு மக்களுக்காக வேண்டிதான் அபூ சயீத் அல் குத்ரி அவர்கள் போய் ஓதி பார்த்தாங்களே தவிர முஸ்லிம்களுக்குள்ள ஓதி பார்த்துக்கல. முஸ்லிம்னா நீ ஓதிக்கன்னு இருப்பாங்க. ஒரு முஸ்லிமுக்கு அந்த மாதிரி நடந்திருந்தா நீ அல்ஹம்து சூரா ஓதுப்பான்னு இருப்பாங்க. அவருக்கு தெரியும், ஓதி இருப்பாரு. இவர் போய் ஓதி பார்த்திருக்க மாட்டாரு. நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? எல்லாருக்கும் அல்ஹம்து சூரா தெரியும், நமக்கு நோய் வந்தா நம்மளா ஓதிக்கிற முடியும், அதுக்குன்னு ஒரு ஆள் நியமிச்சுக்கிறோம். அவர் ஓதுனா தான் அது எஃபெக்டா இருக்கும். அப்படிங்கும்போது நீங்க சூறாவுக்கு வெயிட் கொடுக்கல, ஆளுக்கு கொடுத்து விட்டீங்க. இப்ப நீங்க அல்லாஹ்வுடைய கலாமுக்கு வெயிட் கொடுக்குற ஆளா இருந்தா அது எந்த வாயில இருந்து வந்தாலும் அது வெயிட், கலாமுக்குள்ள வெயிட் இருக்குது. நீங்க ஆளுக்கு போய் வெயிட் கொடுக்குறீங்க, அதுக்குன்னு ஒருத்தர் நியமிச்சு வச்சுட்டு இவன் எல்லாம் மந்திரம் பண்ணக்கூடியவன், இவன்ட்ட போ, அவன் ஓதி விடுவான், அவன்கிட்ட ஓதுனா கரெக்டா போயிருந்தா இது புரோகிதம் தொழில். இந்த தொழிலுக்கு இஸ்லாத்துல அனுமதி கிடையாது. ஒவ்வொருவரும் இதை தன்னுடைய, நான் கேட்கிறேன், ஒரு மருந்து மாத்திரை தலைவலின்னா அனாசுக்கு தெரிஞ்சு வச்சுக்கே இல்லை உனக்கு, அது மாதிரி 2-3 சொல்ல தெரிஞ்சுக்கிட்டா என்னங்கிறேன். பெரிய பெரிய நோய்க்கு தான் நீ டாக்டர்கிட்ட போற. சின்ன சின்னதுக்கெல்லாம் ஒரு கை பக்குவத்துக்கு 4 வைத்தியம் கிராமங்கள்ல வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. அனாசின் ஆஸ்பத்திரி தெரியாட்டா கூட கொஞ்சம் சுக்கு, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் திப்பிலியை போட்டு கஷாயம் போட தெரியும், அதை போட்டு சித்திரத்தை போட்டு ஒரு கஷாயம் போட தெரியும், இன்னதுக்கு வசம்பு இதுக்கு போடணும், அதுக்கு இது பண்ணலாம் சொல்லி வச்சிருக்காங்களா இல்லையா? அப்படி எல்லாம் ஒவ்வொருத்தரும் கைப்பக்குவத்துக்கு சில மருந்துகளை தெரிஞ்சுதான் வச்சிருக்காங்க அந்த காலம் வரைக்கும். அது மாதிரி ஒரு 3 சூறா தெரிஞ்சு வச்சுக்கவேன், ஒரு அல்ஹம்து சூரா தெரிஞ்சு வச்சுக்க, ஒரு நாச தெரிஞ்சு வச்சுக்க, ஒரு பழக்க தெரிஞ்சு வச்சுக்க, நோய் வரும்போதெல்லாம் ஓதிக்கிட்டே இரு. இப்படிதான் இதுக்கு தான் சொல்லி தரப்பட்டுச்சே தவிர நீங்க போய்கிட்டு அதுக்குன்னு ஒரு ஆளை போய் செட் பண்றதுக்கு இந்த மார்க்கத்தில் அனுமதி இல்லை. இதுக்கு அனுமதி இருக்குதுங்க. ஆனால் உன்னை நீங்க விளங்கிக்கணும், இது ஈமான்ல கடைசி நிலை தெரிஞ்சுக்கிறீங்க. இந்த ஓதி பார்த்தல் என்ற ரேஞ்சுக்கு போறது இருக்கு பாருங்க, அல்லாஹ்வுடைய கலாமே அல்லாஹ்வுடைய கலாம் என்று பரக்கத்துக்காக ஓதி பார்க்கலாம், ஓதலாம். அல்லாஹ்வுடைய கலாம் ஓதுனா 1க்கு 10 நன்மை இருக்குல்ல. அதுக்கு இந்த ஷிஃபா என்ற அடிப்படையில் இந்த மந்திரித்து பார்த்தல் என்பது சிறந்ததா, உயர்ந்த ஸ்டேஜில் உள்ளதா என்று கேட்டால் இல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு பெரிய ஹதீஸ்ல சொல்றாங்க, மறுமை நாளில் எல்லா சமுதாயங்களும் நிற்பாங்க, எல்லா சமுதாயமும் வருவாங்க. ஒரு நபி வருவாரு, அவரோட ஒரே ஒரு ஆள் தான் இருக்கும். இன்னொரு நபி வருவாரு, அவரோட 2 பேர் தான் இருப்பாங்க, புகார்ல வரக்கூடிய ஹதீஸ். இன்னொரு நபி வருவாரு, அவரோட ஒரு பெரிய கூட்டமே இருக்கும். இன்னொரு நபி வருவாரு, அவரோட யாருமே இருக்க மாட்டாங்க. இப்படி எல்லாம் பலதரப்பட்ட நபிமார்கள் கூட்டம் கூட்டமா வருவாங்க. அப்போ ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெரிய கூட்டத்தை பார்க்குவேன், எனக்கு காட்டப்படும். அதை பார்த்தா அது நம்ம உம்மத்தை தான் இருக்குன்னு நினைச்சுக்கிருவேன், பெரிய கூட்டத்தை கண்டவுன. அப்படின்னு பார்த்தா கடைசியில் மூசாவுடைய கூட்டம், மூசா நபியுடைய கூட்டமா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா அதுக்கு மேல பெரிய ஒரு கூட்டம் என்ன செய்யும் வரும், அந்த கூட்டங்கள் என்கிட்ட காட்டப்படும். அதுதான் என்னுடைய உம்மத்து சொல்லப்படும். ஹாவுலாய் உம்மத்துக்க முகமதே, இதான் உம்மத்தை பார்த்துக்க அப்படின்னு சொல்லப்படும். அவர்களோட ஒரு 70,000 பேர் இருக்கிறாங்க என்னுடைய உம்மத்துல. மொத்த உம்மத்து எல்லாம் நல்ல என்னுடைய உம்மத்துக்கள்லாம் வருவாங்க. அந்த உம்மத்துகள்ல, அதாவது ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உலக அழிகிற வரைக்கும் தோன்றக்கூடியவர்கள்ல என்னுடைய மொத்த உம்மத்துல ஒரு 70,000 பேர் எந்த கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கத்துக்கு நுழைவார்கள். எந்த கேள்வி கேட்பாரு இல்லாம ஒரு கொஸ்டின் உங்களுக்கு உள்ள ஓடு நல்லா வரட்டிடுவான்.
அப்படி எந்த கேள்வியும் இல்லாமல் சொர்க்கத்துக்கு போறவங்க எத்தனை பேர் தான்? 70,000 பேர் போயிருவாங்க. மற்றவங்க எல்லாம் போவாங்க, அந்த கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்லி அதுக்குரிய இதெல்லாம் அதுக்கு பிறகு போவாங்க. இது ஒரு கொஸ்டினே கிடையாது, போய்கிட்டே இருக்க வேண்டியதான். கிரீன் சிக்னல் போட்டு விட்டுருவான் எல்லாம். 70,000 பேர் என்ன செய்ய வேண்டியதான், அதுல போய்கிட்டு இருக்க வேண்டியதான். அந்த மாதிரியான ஒரு கூட்டத்தில் இருப்பாங்க. அப்படின்ன உடனே அது யார் யாருன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சஸ்பென்ஸா வச்சு விட்டாங்க. சஹாபாக்கள் அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்றாங்க. என்ன பண்றாங்க, யாரா இருக்கு இது 70,000 பேரு? நம்மளால இருக்க முடியாது, ஏன்னா நம்ம வந்து காபிரான ஆட்களுக்கு பிறந்திருக்கிறோம். நம்ம புள்ள குட்டிகள் தான் பல மூமினான ஆளுக்கு பிறக்க போறாங்க. அவங்களாத்தான் இருக்கும், நம்மளுக்கெல்லாம் அது வாய்ப்பு கிடைக்க போகுது. ஆளாளுக்கு ஒரு கருத்து சொல்லிக்கிட்டாங்களாம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஸ்பென்ஸ் நிப்பாட்டி சொல்றாங்க, அவங்க யார் தெரியுமா? அல்லதீன லா யதயரூன் வலா யஸ்தர்கூன். அவர்கள் யார் என்று கேட்டால் எந்த கட்டத்திலும் மந்திரிக்கவே மாட்டார்கள். மந்திரிக்கிறது ஒரு அனுமதி தானே தவிர என்ன இல்ல, அது பெரிய தரஜா நினைச்ச கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டையும் நமக்கு செஞ்சு காட்டணும். தலைவருங்கிற முறையில் ஹலால அனுமதி இருக்குங்கிறதுக்காக வேண்டி எல்லாத்தையும் செஞ்சு காட்டுவாங்க. நம்ம காட்டுவதற்காக செஞ்சாங்களே தவிர சிறந்த நிலை எது, உயர்ந்த நிலை அறவே இந்த மந்திரித்து பார்க்குதல் ஓதி பார்க்குதலுக்கு போகக்கூடாது. அப்படி யார் இருக்கிறார்களோ அவர்களும் எந்த விதமான சகுனமும் பார்க்க கூடாது. எடுத்த காரியம் எடுத்துட்டோம், பூனை குறுக்க போச்சு நிக்க கூடாது. ஒரு விதவையை கண்டுட்டோம் நிக்க கூடாது. உலகத்துல எதெல்லாம் ஒரு மோசமானு சொல்லி காட்டுறானோ அதையெல்லாம் பார்த்து நம்ம எடுத்த காரியத்தை நிப்பாட்டிட கூடாது. சகுனமே பார்க்க கூடாது. போட இதனால என்ன இருக்குன்னு போயிட்டு இருக்கணும். இப்படி நடக்கிறார்களே இவர்கள் தான் 70,000 பேர். இப்படி மொத்தமே 70,000 தேருமா? மொத்தமே இவ்வளவு பெரிய உம்மத்துல ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்து கியாமத் நாள் வரைக்கும் இன்னைக்கே 100 கோடி பேருக்கு மேல முஸ்லீம் இருக்கிறோம். இதுல மொத்தத்திலே சேர்றது 70,000 தான். ஏன்னு கேட்டா இப்ப கேட்க நல்லா இருக்கு, உளுந்தவுன என்ன வகையில நோய்களை நிவாரணம் போனாலும் சரி நம்ம செஞ்சிருப்போம். வாழ்க்கையில எல்லாருமே நினைச்சிருப்போம், ஏதாவது மந்திரம் மாதிரி ஒரு விழுந்துதான் செய்யறோம். ஏதாவது ஒரு சகுனம் உள்ளுக்குள்ள இப்படி ஒரு தடுமாற்றம் வந்து நினைச்ச காரியத்தை நிறுத்திடுவோம், அது முடிச்சு போட்டு பேசிடுவோம். அது எல்லாத்தையுமே இருக்குது. ரொம்ப கஷ்டம் தேர்றது. இருந்தாலும் இது ஒரு சிறப்புன்னு நினைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி ஓதி பார்க்கறதெல்லாம் ஒரு சிறப்புங்கிற அடிப்படையில் நினைச்சிடக்கூடாது. இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறார்களே அவர்கள் தான் 70,000 பேரு அப்படிங்கிறாங்க. அப்ப ஒரு ஆள் பாருங்க, உக்காசாண்டு ஒரு ஆள், அந்த ஆள் எந்திரிச்சுக்கிட்டு அந்த 70,000 நான் இருக்கிறேனான்னு கேட்கிறாரு. அவர் 70,000 எவ்வளவு ஆசைன்னு பாருங்க. ஒரு ஆகிரத்து விஷயத்துல மர்ம விஷயத்துல சஹாபாக்களுக்கு இந்த ஆசையை பாருங்க. அதுல நான் இருக்கிறேனாங்கிறாரு. ஏன் அப்படி கேட்கிறாருன்னு கேட்டா இவர் அது மாதிரி செய்யாத ஆள். வாழ்க்கையில அவர் கேட்க முடியும். ஒரு கேட்கிறாருன்னு சொன்னா அவர் செஞ்சிருந்தா கேட்க மாட்டார். ரசூலுல்லாஹ் சரிவா சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி சகுனம் பார்த்திருக்க கூடாது, இந்த மாதிரி மந்திரிச்சிருக்கவும் கூடாது சொல்லிவிட்டாங்க. அப்படி சொன்ன பிறகு இவர் கேட்கிறாருன்னா செஞ்சிருக்க மாட்டேன்னு வழங்கிக்கணும். நான் இருக்கிறேனாங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க நீ இருக்கிறேன்னாங்க. இன்னொருத்தர் எந்திரிச்சுக்கிட்டு நம்மளுக்கு சொல்லுவாங்க நான் இருக்கிறேனா பாரு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க உக்காசா முந்தி விட்டார். ஒரே ஒரு ஆளுக்கு சொல்லுவதா வகி வந்திருக்குது. ஒருத்தர் கேட்பாரு, அவருக்கு மட்டும் எஸ் சொல்லிருங்க. வேற ஆளுக்குள்ள தெரியாது. ஒன்னே ஒண்ணு சொல்லி அல்லாஹ் சொன்னா அவரை இந்த முந்திக்கிட்டாரு. நீங்க என்ன உனக்கு சொல்லியிருப்பேன். அதாவது அல்லாட்டு என்ன வகி வந்திருக்குது, இந்த மாதிரி 70,000 பேர் சொல்லும் பொழுது ஒருத்தர் கேட்பாரு, அவர் உண்டான்னு கேட்பாரு, ஆமான்றுங்க. அவ்வளவுதான் வகி வந்திருக்குது. அவர் கேட்டு அவரை சொல்லியிருப்பாங்க, இவர் கேட்ட இவரை சொல்லிவிட்டாங்க. வகி அடிப்படையில் சொல்றதானே. ஆமா நீ இருக்கிற, நீ இவரை கேட்டாரு, அதே தெரியாது, முடிஞ்சு வச்சா முடிஞ்சிட்டாரு. சபக்க கபிஹா உக்காசா முந்திக்கிட்டாரு, உனக்கு சொல்றதுக்கு எனக்கு அதிகாரம் இல்ல தெரியாதுன்ட்டாங்க. அப்ப எதுக்கு சொல்றேன்னு கேட்டா அவ்வளவு ஒரு சஹாபாக்களை ஒரு ஆள் தான் சொல்லி தேர முடியுது. இன்னும் கொஞ்சம் பேர் இருந்திருக்கலாம். அப்ப இது ஒரு பெரிய உயர்வு நினைச்சிடக்கூடாது. ஆனா அனுமதி இருக்குது. ஓதி பார்க்கறதுக்கு என்ன இருக்கு, மார்க்கத்தில் அனுமதி இருக்கு. சரி ஓதி பார்த்துடுறோம். ஓதி பார்த்த பிறகு அதுல இன்னொன்று இருக்குது. ஓதி பார்க்கறதுக்கு மட்டும்தான் அனுமதி இருக்கே தவிர, அதாவது அந்த சூறாக்களை ஓதிக்கொள்வது, நமக்கு நாம ஓதிக்கொள்வது முடியாத கட்டத்தில் அடுத்த வரை ஓத சொல்லி அதை தர வைக்கலாம். ரசூலுல்லாஹ்வுக்கு ஆயிஷா நாய் செஞ்சிருக்கிறாங்க. இதை தவிர இந்த மாந்திரங்கிற பேர்ல தாயத்து போடுறது, அதாவது ஓதுனதை கொண்டு போய் அதை ஒரு நூல்ல முடிஞ்சு அதை ஒரு அதுக்குள்ள அந்த வாசல அடக்கம் பண்ணி அதை கொண்டே கழுத்துல போடுற நூல் போடுற பல வகையா இருக்கு. முடிச்சா போடுவாங்க, அல்லது ஒரு பேப்பர்ல எழுதி அதை ஒரு வெள்ளி கூட்டுல வச்சு தாயத்துக்குள்ள வச்சு அதத்துக்கு என்ன செய்வாங்க போடுவாங்க. இதுக்கெல்லாம் அனுமதி இருக்குதா? அனுமதியே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் தஅல்லக தமீமத்தன் ஃபக்கத் அஷ்ரக். யார் ஒருத்தன் நோய் வரும் பொழுது
தாயத்தை தொங்க விடுகிறானோ அவன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டான். ஓதிதான் நீங்க பார்க்கலாம். அல்ஹம்து சூரா ஓதி பார்க்க உங்களுக்கு அனுமதி இருக்கே தவிர அதை எழுதி அடைச்சு கழுத்துல கட்ட அனுமதி இல்லை. ஓதி பார்க்கறதுக்கு மட்டும்தான் அனுமதி இருக்குது. யார் தாயத்தை தொங்க விடுகிறானோ அவன் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டான். இது அகமதுல வரக்கூடிய ஹதீஸ். இன்னொரு ஹதீஸ் அபூதாவுதுல வருது, மன் அல்லக ஷையன் உக்கில இலை, எவனாவது எதையாச்சும் தொங்க விட்டுக்கிட்டான் இதுக்காக வேண்டி இந்த நம்பிக்கையில, அது தாயத்தா இருக்கட்டும், நூலா இருக்கட்டும், இடுப்புல போடுற கயிறா இருக்கட்டும், என்ன கயிறா இருந்தாலும் சரி, தொங்க விட்டு கொண்டானேயானால் உக்கில இலைகி அல்லாஹ் ஒதுங்கிட்டு நீ பார்த்துக்கிட்டான்னு ஒதுங்கிவானல்லாம். அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்காதான். இவன் எந்த நோக்கத்துக்கு போடுறானோ அந்த நோக்கம் நிறைவேற போவதில்லை அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதனால யாபத்துல வச்சுக்கணும், எந்த ஒரு கட்டத்திலையும் எவ்வளவுதான் மோசமான துன்பத்துக்கு நம்ம ஆளானாலும் கையில கயிறு கட்டுறது, கழுத்துல தாயத்து போடுறது, இந்த கையில தோள்பட்டையில தாயத்தை போட்டுக்கிறது, இடுப்புல தாயத்து போடுறது, இந்த மாதிரியான கட்டுவதற்கு மார்க்கத்துல அறவே அனுமதியில பாவி ஆயிரும். ஓதிக்கிட்டு நோயா மருந்து ஒரு பக்கம் கொடுத்துக்கிறங்க, ஒரு பக்கம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதுங்க, குல் ஹுவல்லாஹ் சூரா ஓதுங்க, அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கு. அப்ப தாயத்து போடுவதற்கு எந்த வகையான முனை அளவுக்கு அனுமதியே இல்லை. சில நேரங்கள்ல அல்லாஹ் சோதனைக்காக வேண்டி நம்ம ஈமான் எந்த அளவு இருக்குன்னு பாக்குறதுக்காக வேண்டி அதுல ஒருத்தருக்கு நன்மை இருக்கிற மாதிரி கூட காட்டிப்போம். அதுல ஒரு நன்மை இருக்கிற மாதிரி என்ன செய்வான், ஒரு ஆளு போய் தாயத்தை கட்டணும் நல்லா இருப்பாரு, பார்த்தா என்ன செய்வோம், ஓ பயங்கரமான பவர் இருக்கு போல இருக்க அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். அப்படி நினைக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்வான், ஒன்னு ரெண்டு அப்படி விதிவிலக்காக காட்டுவான். அது மாதிரி காட்டினா என்ன செய்யணும், அதுக்கு ஒரு சம்பவத்தை பாருங்க. ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி ஜைனப் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத்ங்கிறவர். திருக்குர்ஆன் தமிழாக்கம் தயாராகிவிட்டது. 8வது பதிப்பு. அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குர்ஆன் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மோன் பப்ளிகேஷன்ஸ், நம்பர் 83/3, மூர் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. ஆரம்ப காலத்து முஸ்லிம்கள்ல ஒரு ஆளு ஹிஜ்ரத் பண்ணி போனவர், மக்காவை சேர்ந்தவர். ஆதி காலத்து முஸ்லிம்கள்ல விரலிட்டு எண்ணக்கூடியவர்கள்ல இவர் ஒரு ஆள். ரசூலுல்லாஹ்வுடைய வஹியை எழுதக்கூடிய காத்திபுல் வஹி, வஹியுடைய எழுத்தர்களில் ஒருவராக இருந்தவர், பெரிய அறிவாளி. அவருடைய மனைவி ஜைனப். அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ரசூல் அவரை மனைவி விட்டு சொல்றாரு, யாரு கணவர் சொல்றாரு, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னு கேட்டா, இந்த தாயத்து தமாயிம்னா தாயத்து போடுவது என்பது இருக்குது, அது ஷிர்கு, அது இணை வைத்தல் ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு இப்னு மஸ்ஊத் என்ன செய்யறாங்க, மனைவி விட்டு சொல்றாங்க. அப்ப அந்த மனைவி என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நீங்க என்ன இப்படி சொல்றீங்க, என்னுடைய கண்ணுல பெரிய ஒரு உறுத்தல் ஒரு வலி இருந்துச்சு, நான் ஒரு யூதர்ட்ட போனேன், அவர் ஒரு தாயத்தை போட்டு தந்தாரு, உடனே அது நின்றுச்சே, அது குறைஞ்சு போச்சே அப்படின்னு மனைவி என்ன செய்யறாங்க, உங்களுக்கு தெரியாம அங்க வேலை நடந்துகிட்டு இருக்கு, யூதர்ட்ட போய் அவ போய் நினைச்சிருக்காங்க, அவன்கிட்ட போய் எதை மந்திரிச்சு எதை வாங்கி கட்டிட்டு வந்துட்டாங்க. அப்ப அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க, இன்னமா தாக்கு அமலு ஷைத்தான், இது ஷைத்தானுடைய வேலை, இதெல்லாம் நம்பிடக்கூடாது, போற மாதிரி தெரிஞ்சாலும் என்ன செய்யக்கூடாது, ஈமான் சேர்ந்து போயிடக்கூடாது, நம்பிடாத, ஷைத்தானுடைய வேலை. ஷைத்தான் என்ன செய்யறான்னு கேட்டா, இந்த மாதிரி தான் நமக்கு சொல்லி தருவான், அதனால இதெல்லாம் செஞ்சிடாத, இந்த மாதிரி உனக்கு வந்துச்சுன்னா ஒன்னே ஒண்ணு செய்யலாம். என்ன செய்யலாம், நம்ம என்னென்னலாம் செய்யலாங்கிறது தனியா சொல்ல போறேன். அதுல முதல்ல சொல்லிக்கிறேன். அவங்க சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி ஏற்படும் பொழுது ஒரு அழகான வார்த்தையை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இது துஆ, இது மந்திரிக்கிறதுல சேராது, இப்ப சொல்றதெல்லாம் மந்திரிக்கிறதுல சேராது, அல்லாஹ்ட்ட கோரிக்கை வைக்கிறது. என்ன சொல்லி தந்திருக்கிறார்கள், அது ஹிபில் பஅஸ ரப்பன் நாஸ், மனிதர்களுடைய இறைவனே இரட்சகனே இந்த துன்பத்தை போக்கிவிடு. அது ஹிபில் பஅஸ ரப்பன் நாஸ் இஷ்ஃபி, இந்த நோய்க்கு நிவாரணம் கொடு. அந்த ஷாஃபி, நீதான் நோய்க்கு நிவாரணம் தரக்கூடியவன். லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக்க, உன்னுடைய நிவாரணத்தை தவிர வேற நிவாரணங்கிறது கிடையவே கிடையாது. அப்புறம் எந்த மாதிரி நிவாரணம் வேணும்னு கேட்டா, ஷிஃபா அன் லா யுகாதிரு சகமா,
எந்த ஒரு நோயை விட்டு வைக்காத அளவுக்கு 100% நோய் நிவாரணம் வேணும் என்று கேளுங்க. இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் நம்ம கற்று தந்திருக்கிறாங்க. இந்த யஹூதிட்ட போய்கிட்டு மந்திரிக்கிறத நம்ம கற்று தரல என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க மனைவிக்கு வழிகாட்டுறாங்க. அதனால இந்த தாயத்து இந்த மாதிரியும் போயிடாம, இந்த மந்திரித்தல் கூட அனுமதிக்கப்பட்டதானே, அது மட்டமான ஒரு நிலை தானே, அதுக்கும் கூட போயிடாம நம்ம எதை செய்யணும், எந்த அல்லாஹ் நோயை நமக்கு தந்திருக்கிறானோ அந்த அல்லாஹ்விடத்துல ஒவ்வொரு நோய் நேரத்தில் சொல்லக்கூடிய பிரார்த்தனைகளை ரசூலுல்லாஹ் கற்று தந்திருக்கிறாங்க. அந்த பிரார்த்தனைகள்ல ஒண்ணுதான் இது. இதை மனப்பாடம் செய்து கொண்டு இதை அல்லாஹ்ட்ட கேட்கணும். தமிழ்ல கூட கேட்கலாம், தப்பு ஒண்ணும் கிடையாது. தெரிஞ்சுன்னா மனப்பாடம் பண்ணிக்கிறங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வாயிலிருந்து வந்து அதே வார்த்தையை சொன்னா அதுக்கு ஒரு வெயிட் கூட தான். மனப்பாடம் பண்ண முடியலங்கிறவர்கள் அதனுடைய மொழியாக்கத்தை சொன்னா கூட அல்லாஹ் வந்து அதை அறிந்தவன், மனிதனுடைய பலவீனத்தை அறிந்து கொண்டவன், அது மாதிரிலாம் செய்யலாம். அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்தது பாருங்க, ஒரு அழகானது. இன்னொரு தடவை சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய் விசாரிக்க போனாங்கன்னு கேட்டா வலது கரத்தால் அவங்க தடவி விடுவாங்க. யாரையாவது போய் நோய் விசாரிக்க போனாங்கன்னா வலது கரத்தால் என்ன செய்வாங்க, இப்படி தடவி விட்டு என்ன செய்யணும் சொல்லி தர்றாங்க. அல்லாஹும்ம ரப்பன் நாஸ், போயிட்டு நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டு அதெல்லாம் கேட்கக்கூடாது. நோய் விசாரிக்க போனோம்னு சொன்னா என்ன சொல்லிட்டு வரணும், அல்லாஹ் வலது கையால் அப்படி தடவி விட்டு அல்லாஹும்ம இறைவா ரப்பன் நாஸ், மனிதர்களுடைய இரட்சகனே அப்படி சொல்லிட்டு அதுஹிபில் பஸ், இந்த துன்பத்தை போக்கிரு, இந்த துன்பத்தை போக்கிவிடு, வஸ்வி நோய் நிவாரணம் கொடு, அந்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக்க, நீதான் நோய் நிவாரணம் தரக்கூடியவன், உன்னுடைய நிவாரணத்தை தவிர வேற நிவாரணமே இல்ல, ஷிஃபா அன் லா யுகாதிரு சகமா, எந்த ஒரு நோயை விட்டு வைக்காத நோய் நிவாரணத்தை கொடுன்னு சொல்லி இன்னொரு விதமான சின்ன மாற்றத்தோட இது சொல்லி இருக்கிறாங்க என்று புகாரியிலையும் முஸ்லிம்லையும் வரக்கூடிய ஹதீஸுகள்ல நம்ம பார்க்கிறோம். இவ்வளவுக்குலாம் சொல்ல முடியல. சஅத் இப்னு முஆத்ங்கிற ஒரு சஹாபி நோய்வாய்ப்பட்டிருக்காங்க. சஅத் இப்னு முஆத் அவரை பார்க்க போறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போய் என்ன செய்யறாங்க, ஒரே வார்த்தை அல்லாஹும்ம ஷ்ஃபி சஅதன், அல்லாஹும்ம ஷ்ஃபி சஅதன், அல்லாஹும்ம ஷ்ஃபி சஅதன். சஅதன் அவருடைய பேர். அல்லாஹும்ம இறைவா இஷ்ஃபி, நீ குணம் கொடுத்துரு, சஅதன் சஅதுக்கு குணம் கொடு, நிவாரணம் கொடுங்கறாங்க. அப்ப நம்ம அந்த அளவுக்கு பேரை போட்டுட்டு என்ன செய்யலாம், அல்லாஹும்ம ஷ்ஃபி, அல்லாஹும்ம ஷ்ஃபின்னு சொல்லலாம். அல்லாஹும்ம ஷ்ஃபி இதை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கிறீங்க, வேற ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. யாரை பார்க்க போனாலும் பெரிய பெரிய வார்த்தைகள் சொல்ல தெரியாதவங்க அல்லாஹும்ம ஷ்ஃபி, இறைவா நோய் நிவாரணம் கொடு, இதான் நீங்க போய் சொல்லுவதன் மூலமாக இது அவரும் சொல்லிக் கொள்ளலாம். நோயாளியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்ததை அவரும் சொல்லிக் கொள்ளலாம். நம்ம போறவங்க என்ன செய்யலாம், இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்வதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்று தந்திருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு சம்பவத்தில் சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து உடம்புல வந்து ஒருத்தர் வந்து முறையிடுறார், உடம்புலாம் வலியா இருக்குது, உடம்புலாம் வேதனையா இருக்குது, ஏதாவது பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க, வேதனையா இருந்தால் அந்த வேதனை உள்ள ஒரு இடத்தில் உங்களுடைய கையை வைத்துக் கொண்டு பிஸ்மில்லா, ஒரு பெருசாவலாம் இல்ல, பிஸ்மில்லா 3 தடவை சொல்ல தெரியாதா, இதுக்கு எதுக்கு அசரத்து, அசரத்து கூட இதெல்லாம் செய்ய மாட்டாரு, அசரத்து கூட இவ்வளவு அதிசயம் மனப்பாடம் பண்ணிருக்க மாட்டாரு, அவர் போயிடுவாரு. நம்மளா ஒரு அக்கறையோட ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்களோ அதெல்லாம் நம்ம தான் செய்ய முடியும். பிஸ்மில்லாஹி ஸலாசன் குல் பிஸ்மில்லாஹி ஸலாசன், 3 தடவை வந்து பிஸ்மில்லா சொல்லுங்க. சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ். ஒரு ஆளுக்கு நோய் இருந்தா அந்த நோயாளி கையை வச்சு இதெல்லாம் குணம் கிடைக்கும். அல்லாஹ்ட்ட நீங்க பாதுகாப்பு தேடும் பொழுது படைச்ச எந்த அல்லாஹ் நோயை கொடுத்தானோ அவன் கண்டிப்பா நிவாரணம் தருவான். அப்ப பிஸ்மில்லா என்று 3 தடவை சொல்லுங்க. அப்புறமேலு அஊது பி இஸ்ஸத்தில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு, நான் படுகிற இந்த துன்பத்தில் இருந்து அல்லாஹ்வுடைய ஆற்றலை கொண்டும் வல்லமையை கொண்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். நான் படுகிற இந்த துன்பத்தில் இருந்து அல்லாஹ்வுடைய வல்லமையை கொண்டும் ஆற்றலை கொண்டும் நான் உதவி தேடுகிறேன், பாதுகாப்பு தேடுகிறேன் என்று 7 முறை சொல்லுங்கள். 3 முறை பிஸ்மில்லா சொல்லுங்க. பிஸ்மில்லா மட்டும், பிஸ்மில்லா என்று பிஸ்மில்லா பிஸ்மில்லா பிஸ்மில்லான்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் அஊது பி இஸ்ஸத்தில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு என்று நீங்கள் ஒரு 7 தடவை சொல்லுங்க. இதுக்கு என்ன அர்த்தம், அல்லாஹ்வுடைய பெயரால் பிஸ்மில்லாவுக்கு அர்த்தம். அடுத்ததுக்கு என்ன அர்த்தம், நான் உணர்கிற நான் படுகிற துன்பத்திலிருந்து
அல்லாஹ்வுடைய வல்லமையை கொண்டும் அவனுடைய குதிரத்தை கொண்டும் நான் பாதுகாப்பு தேடுறேன். அவன் குதிரத்து இருந்தா தான், அவனுடைய ஆற்றல் இருந்தா தான் என்னால தப்பிச்சுக்கிற முடியும் என்று நீங்கள் சொல்லி பாருங்கள். அல்லாஹ் வந்து என்ன செய்வான், உங்களுக்கு உதவி செய்வான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய் நிவாரணத்துக்கு, இந்த நோய் இதுகெல்லாம் நீ தெரிஞ்சுக்கிற சரியான வழிமுறை இல்லாதனாலதான் தவறானதுக்கு போறோம். இருக்கத்தானே செய்து மார்க்கத்துல, அப்ப நமக்கு தெரியல அசத்துட்டு போவேன்னு போயிடுறீங்க. கரெக்டான வழிமுறை மருந்து போக வேற வழிமுறைகளை தேர்ந்தெடுக்க நினைச்சீங்கன்னு சொன்னா கரெக்டான வழிமுறை என்னவோ அதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் சொன்னவன உங்களுக்கு மனப்பாடம் ஆகாட்டா கூட கேசட்டுகளை போட்டு போட்டு கேட்டு கூட எழுதிக்கலாம். கேசட்டா இருக்கு, கேசட் வாங்கிட்டு போய் ஒரு ஆள் வாங்கி என்ன செய்யலாம், கேட்டு எழுதிக்கலாம். அதுக்கு திருப்பி 2-3 தடவை சொல்ற காரணம் தான். இன்னொரு இதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு அருமையான ஹதீஸ் இது. ஒருத்தருக்கு நோய் விசாரிக்க நீங்க போறீங்க, அவருக்கு அல்லாஹ் மரணத்தை விதிக்கலன்னு வைங்க. இந்த நோயில மரணம் இருக்கலாம், மரணம் இல்லாத நோயும் இருக்கலாம். அவருடைய மரணத்தை விதிக்காத ஒரு நோயாக இருந்தால் இதை சொன்னால் கண்டிப்பா அல்லாஹ் நிவாரணம் தருவான் அப்படின்னு ஒண்ணு சொல்லி தர்றாங்க. மூத்த தவிர எல்லாத்துக்கும் நிவாரணங்கிறாங்க. அதாவது ஆள் போனா போயிருவானே தவிர பொழைச்சிக்கிற நோயா இருந்தால் கண்டிப்பா இந்த நிவாரணம் இருக்குங்கிறாங்க. மௌத்துங்கிற விதியாக்கி இருந்தாங்கன்னா நீங்க எத்தனை சொன்னா போற போயிருவான். ஏன்னா விதி வந்துட்டா முந்த மாட்டா பிந்த மாட்டான் இருக்கு. அவங்களுடைய அஜல் வந்து விடுமையானால் லா யஸ்தகதிமூன சாத்தன் வலா யஸ்தகிரூன், ஒரு வினாடி முந்த மாட்டார்கள் பிந்த மாட்டார்கள். மௌத்துடைய நோயா இருந்தால் இது யூஸ் ஆகாது, அது உங்களுக்கு தெரிய போறது இல்ல. அவனு கூட சொல்லி பார்க்கலாம் நீங்க என்ன, அது நமக்கு யாரு மௌத்து நோயில கிடக்கிறானா சாதாரண நோயில கிடைக்கிறானா நமக்கு சொல்ல முடியாது. அவங்க சொல்லிக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் ஆத மரீலன் லம் யஹ்துருஹு அஜலுஹு, மரணம் நெருங்காத ஒரு நோயாளியை யாராவது சந்திக்க சென்றாரையானால் ஃபகால இந்தஹு சபா மர்ராத், அவன் இடத்துல உட்கார்ந்து கொண்டு ஒரு 7 தடவை சொல்வாரையானால் என்ன சொல்லணும், அஸ்அலுல்லாஹல் அலீம் ரப்பல் அர்ஷில் அலீம் ஐ யுஷ்ஃபீக என்று சொல்லணும். அவ்வளவுதான், இவ்வளவு சின்ன வார்த்தை. அஸ்அலுல்லாஹல் அலீம், மகத்துவமிக்க அல்லாஹ்விடத்தில் கேட்கிறேன். ரப்பல் அர்ஷில் அலீம், மகத்துவமிக்க அரசுக்கு சொந்தக்காரனிடத்திலே கேட்கிறேன். ஐ யுஷ்ஃபீக, உனக்கு நிவாரணம் தருமாறு கேட்கிறேன். அந்த மனுஷனை பார்த்து அல்லாஹ்ட்ட கேட்கிறேன், வலிமை மிகுந்த அல்லாஹ்விடத்தில் கேட்கிறேன், வலிமை மிகுந்த அரசுக்கு சொந்தக்காரனிடத்தில் கேட்கிறேன், உனக்கு நிவாரணம் தர வேண்டும் என்று கேட்கிறேன் என்று 7 முறை சொல்வாரையானால் இல்லா ஆபாஹுல்லாஹு மின் ஸாலிகல் மர்த், அந்த நோயிலிருந்து அல்லாஹ் நோய் நிவாரணம் தராமல் இருப்பதில்லை மூத்த தவிர. அப்ப இந்த மாதிரி அதான் அஸ்அலுல்லாஹல் அலீம் ரப்பல் அர்ஷில் அலீம் ஐ யுஷ்ஃபீக ஐ யஷ்ஃபீகன்னு சொல்லலாம், ரெண்டு ஒண்ணுதான். அப்படி சொன்னாமையானால் அந்த நோயிலிருந்து அல்லாஹ் என்ன செய்வான், நிவாரணம் தந்தே தருவான். 7 தடவை சொல்லணும். இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. நோயாளிகிட்ட போய் இது ஒவ்வொரு தடவை ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு தடவை ஒன்று ஏதாவது மனப்பாடம் பண்ணிக்கலாம். அல்லாஹும்ம ஷ்ஃபின்னு சொல்லிக்கிறலாம், அல்லாஹும்ம அதுஹிபில் பாஸ ரப்பன்னார் அதை சொல்லிக்கிறலாம், அஸ்அலுல்லாஹல் அலீம் ரப்பல் அர்ஷில் அலீம் அதை சொல்லிக்கிறலாம். இன்னொரு தடவை சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு கிராமவாசி அவரை நோய் விசாரிக்க போறாங்க. போனோன்னு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா லா பஅஸ தஹூர், இவ்வளவு சின்ன வார்த்தை, லா பஅஸ தஹூர் இன்ஷா அல்லாஹ். லா பஅஸ் பரவாயில்லை கவலைப்படாதீங்க. லா பஅஸ்னா என்ன அர்த்தம், கவலை பரவாயில்லைன்னு அர்த்தம். இதெல்லாம் ரொம்ப ஆழ்த்திக்கிறாதப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தஹூருன் சுத்தமாகிவிடும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நான் இது ஆறுதல் சொல்ற விஷயம். ஒரு நோயாளிக்கு ஆறுதல் சொல்ல போனா லா பஅஸ தஹூர் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் அல்லாஹ் வந்து குணமாக்கிடுவான் கவலைப்படாதீங்க நம்ம சொல்றோம் இல்லையா. இதை சொல்லியிருக்கிறாங்க. இது துஆ இல்லை, இது வந்து ஆறுதலுக்குரியது. நோயாளியை சந்திக்க செல்லும் பொழுது சில நோயாளிகளை சந்திக்கும் பொழுது துஆ செஞ்சுக்கிறாங்க. சிலர் அவன் மனசுக்கு ஆறுதல் வரணும்ல, மனசு ஒரு ஆறுதலே ஒரு பாதி வைத்தியத்தை பாதி நோயை குணமாக்கிறவங்க போய் கவலைப்படாதீங்க இது மாதிரி தான் வந்து அங்க ஒருத்தர் இருந்தாரு சரியா போச்சு அவனு பாதி சரியா போயிருப்பல இருக்க, அது மாதிரி ஒரு நம்பிக்கை விடணும். அப்ப நம்பிக்கை ஊட்டுற விதமாக சொல்வது வந்து அது ஒரு முறை, இதையும் சொல்லலாம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நோய்வாய்ப்பட்டாங்க ஒரு தடவை. இது முஸ்லிம்ல வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ் தான். ரசூலுல்லாஹ்வுக்கு நோய்வாய்ப்பட்ட உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. ஜிப்ரீல் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ்ட்ட அவங்க ஒரு துஆ செய்றாங்க. எப்படி செய்றாங்க, பிஸ்மில்லாஹி அர்கீக மின் குல்லி ஷைஇன் யூதீக மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின் அவ் ஐனின் ஹாசிதின் அல்லாஹு யஷ்ஃபீக பிஸ்மில்லாஹி அர்கீக அப்படிங்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா ஜிப்ரீலே வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய பெயரால் நான் நோய் நிவாரணம் தேடுகிறேன்,
உனக்கு தொல்லை தருகின்ற எல்லா பொருள்களை விட்டும் நான் நோய் நிவாரணம் தேடுகிறேன். ஒவ்வொரு தீங்கு தருகின்ற உயிரினங்களை விட்டும், பொறாமைக்கார கண்களை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹ் உங்களுக்கு பாதுகாப்பு தருவான், அல்லாஹ் உங்களுக்கு நிவாரணம் தருவானாக என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதி காட்டியதாக அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் அந்த நோய்வாய்ப்பட்டவர்களுக்காக வேண்டி ஓதி பார்க்கக்கூடிய சொற்கள். நோய்வாய்ப்பட்டார்னு சொன்னா அவருக்காக வேண்டி ஓதி பார்க்க வேண்டிய சொற்கள். இவைகளுக்கு தான் மார்க்கத்தில் என்ன இருக்குது, அனுமதி இருக்கு. நோய்வாய்ப்பட்டவன் இந்த மாதிரி அந்த துவாக்களை ஓதிக்கிடலாம், அல்ஹம்து சூரா ஓதிக்கிடலாம், 2 குல்லஹு ரப்பில் ஃபலக் ஓதலாம், குல்லஹு ரப்பின் நாஸ் ஓதலாம், அல்லாஹும் அதீபில் பாஸ் ரப்பன் நாஸ் ஓதலாம், அல்லாஹும் அஷ்ஃபி இறைவா குணம் கொடுன்னு அவரே கேட்டுக்கிடலாம். நோயில படுத்துக்கிட்டு மருந்தையும் சாப்பிட்டுக்கிட்டு மருந்து குணமாக்காதல்ல, நீ குணம் ஆக்கினா தான் உண்டு. மருந்து குணமாக்கினா தான் ஒவ்வொருத்தரும் குணமாயிருவான. இத்தனை டாக்டர் தேவையில்லையா? ஒருத்தன் 75 டாக்டர் அமெரிக்காவில லண்டன்ல டாக்டர் வர்றாங்களா இல்லையா? பார்த்துப்பட்டு குணமா இல்லைன்னு வழங்குது. அவன் நாடும்போது குணமாகும். அப்ப அல்லாஹ் நாடும்போது தான் குணமாகுங்கிறதுனாலதான் அந்த ஒரு நம்பிக்கையை பெறுவதற்காக நிறைய துவா செஞ்சுக்கிட்டு இருக்கணும். இதெல்லாம் நோயாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு முறை. அதுல நம்முடைய கடைசி நேரம் விளங்கிட்டோண்டு வைங்க, நமக்கு நோய் வருது, நமக்கே தெரியுது, நம்ம நெருங்கிட்டோமோ, முடிய போகுதோ, லாஸ்ட் டயத்துக்கு நம்ம வந்துட்டோமோ, அந்த நேரத்தில் நம்ம ஓட்டு நிவாரணத்தை கேட்க முடியாது. ஏன்னா முடிஞ்சு வச்சு தெரியுத, எல்லாம் குணம் கூட கேட்க முடியும், கதை முடியுது, நமக்கே தெரியும். அல்ல அதுக்கான அறிகுறியெல்லாம் காட்டிவிடுவான். ஒரு மரணிக்கக்கூடிய ஒவ்வொருத்தனுக்கும் இந்த ஆக்சிடென்ட்ல தெரிந்து போறான அவனை தவிர சாதாரணமா மரணிக்கிறவனுக்கெல்லாம் அவன் நிலைமை தெரிஞ்சு போயிடும். நமக்கு தேராது, முடிஞ்சு போன மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நேரத்தில் என்ன கேட்டாங்கன்னு கேட்டா, அல்லாஹும்ம அக்ஃபிர்லி வர்ஹம்னி வஅல்ஹிக்னி பிர்ரஃபீகில் அலா, இறைவா என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு, அல்லாஹும்ம அக்ஃபிர்லி என் பாவத்தை மன்னிச்சிரு, வர்ஹம்னி எனக்கு அருள் புரிஞ்சிரு. அதான் கேட்கணும். கடைசி நேரம்னு தெரியும் போது மரண நிவாரணத்தை கேட்கறது, பாவத்தை மன்னிக்கவும் அருளையும் தான் கேட்கணும். அல்லாஹும் மக்ஃபிர்லி வர்ஹம்னி, இறைவா என்னை மன்னிச்சிரு, எனக்கு அருள் புரிஞ்சிரு, என்னை உயர்வான நண்பனோட என்னை சேர்த்துரு, அவன் அல்லாஹ்வோட உன்னோட என்னை சேர்த்துக்கொள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. அதே மாதிரி என்ன செஞ்சிருக்கிறாங்க, அல்லாஹும்ம அஇன்னி அலா சக்ராத்தில் மௌத், இந்த மரணத்தினுடைய துன்பத்திலிருந்து யா அல்லாஹ் என்னை லேசாக்கி வச்சிரு. சக்ராத்துல் மௌத் இருக்குது, அது பயங்கரமான வேதனையா இருக்கும், அதுல இருந்து எனக்கு விடுதலை தந்துரு, அந்த மாதிரி கேட்கணும். அதே மாதிரி என்ன கேட்கணும்னா, கடைசி நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah, கடைசியா சொல்லக்கூடிய வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறதா இருந்து விடுமையானால் அவர் சொர்க்கத்தை அடைவார். கடைசி அது வாயினால சொல்றது மட்டும் நம்பிக்கையோட சொல்லணும். வல்லாஹ் யாரும் இல்ல, இதுக்கு செஞ்சிருந்தாலும் அவ்வளவு நான் வாபஸ் வாங்கிக்கிட்டேன், யாரெல்லாம் நான் திருந்திக்கிட்டேன், உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லைன்னு லாஸ்ட்ல சொன்னார்னா அவரும் சொர்க்கத்துக்கு போயிடுவார். அப்ப லாஸ்ட் நெருங்கிட்டோம்னு நினைக்கக்கூடியவர்கள் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடிக்கிட்டு இருக்கணும். யா அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சிரு, யா அல்லாஹ் அருள் புரிஞ்சிரு, யா அல்லாஹ் உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்ல, நீதான் வணக்கத்துக்கு தகுதியானவன், இதுகளையே சொல்லிக் கொண்டே இருக்கணும் கடைசி நேரத்தை அணுகியவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தர்றாங்க. அப்ப இந்த மாதிரியான ஒரு இதுகளை எல்லாம் நம்ம என்ன செய்யணும், வாழ்க்கையில நோயாளியா இருக்கக்கூடிய கடைபிடிக்கலாமே தவிர இந்த தாயத்து தட்டு எழுதுறது கரைச்சு குடிக்கிறது இதுக்கெல்லாம் மார்க்கத்தில் அனுமதி இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்குமே செஞ்சது இல்லை. தாயத்து போடுறது மார்க்கத்தில் அனுமதியா இருந்தா அவங்க அழகா எத்தனை தாயத்து போட்டிருப்பாங்க, அவங்களுடைய திருக்கரத்தால் வாங்கி போடும்போது வெயிட்டும் பவரே கூடவா இருந்திருக்கும். அப்படிலாம் செஞ்சதே கிடையாது. வேற ஆளுக்கு போட்டுட்டு இருக்கிறாங்களே, அதை கண்டிக்கும் போது நீங்க நான் நல்லது நான் சொல்றேன்னு கேட்கவே இல்லை. ஓதி பார்த்துக்கிறங்க, அல்ஹம்துலில்லாஹ் ஓதுங்க, நீங்களா ஓதிக்கிறங்க, நீங்களா குல்ஹுவல்லாஹ் சூரா ஓதுங்க, நீங்களா எல்லாரும் வாசிங்க, அவ்வளவுதான் சொன்னாங்களே தவிர இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகள் நம்மள்ட்ட இருந்தா நம்ம அதுல இருந்து தப்பிச்சு கொள்ளணும். நோய் நிவாரணம் பெறக்கூடிய இந்த விஷயங்களை நம்மிடத்தில் தான் அல்லாஹ் ஒப்படைச்சிருக்கிறான். போங்க வாளி கொண்டு வர வாளி போடுங்க, நம்ம இடத்துல அல்லாஹ் ஒப்படைச்சிருக்கான தவிர அதுக்காக நம்ம அஜர்த்து இவங்கெல்லாம் தேடி போயிடக்கூடாது. இது போக இன்னொரு அம்சத்தையும் கவனிக்கணும். ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டார், நோய்வாய்ப்பட்டவருக்கு நம்ம என்ன பண்ணணும் அது இருக்குதுல்ல. நோய்வாய்ப்பட்டார் நம்ம கேள்விப்படும் பொழுது நோயாளிகள்கிட்ட நம்ம நடந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, இது ஒரு சுன்னத்துங்க. நோய்வாய்ப்பட்டார் நம்ம கேள்விப்பட்டோம்னு சொன்னா தெரிஞ்சவரா இருந்தாரு, அப்படி இருப்பாரையானால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நோயாளிகளை போய் நோய் விசாரிக்கணும். அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி இஆதத்தில் மரீல், நோயாளிகளை நோய் விசாரிக்குமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு கட்டளையிட்டு இருந்தார்கள். நோயாளின்னா அதுக்கு ஒரு டயத்தை ஒதுக்கி போய் இந்த நோயை விசாரிச்சுட்டு வரணும்.
நோயை விசாரிக்கிறேன்னு என்ன நினைக்கிட்டு உங்களுக்கு? நோயை விசாரிக்கிறேன்றால இதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க பாருங்க, இறைவா இவருக்கு குணம் முடிச்சிரு. அவர் முன்னாடி கேட்டு யா அல்லாஹ் உன்னுடைய வல்லமையை கொண்டு கேட்கிறேன், இவருடைய நோயை தீர்த்து வைப்பாயாக அவருக்கு விளங்குற மாதிரி சொன்னீங்கன்னு வைங்களேன். சரி, எத்தனை பேர் நமக்காக துவா செய்யறாங்க, ஒரு துவா இல்லாட்டி ஒரு துவா ஏற்றுக்கொள்ளப்படாதா, நமக்கு ஒரு குணம் கிடைக்காதான்னு அவருக்கு ஒரு ஆறுதல் இருக்கும். அப்ப நோயாளிகளை நோய் விசாரிக்க செல்வதை கட்டளையிட்டு இருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு தடவை சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஊதுல் மரீல், நோயாளிகளை போய் விசாரியுங்கள் கண்டிப்பாக, வாத்தைமுல் ஜாய, பசித்தோருக்கு உணவளியுங்கள், ஃபக்குல் ஆனி, கைதிகளை விடுவியுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி ஒரு கட்டளை இடுறாங்க. இன்னும் சொல்ல போனா நோயாளிகளை போய் நீங்கள் விசாரிக்க போனால் நீங்க அல்லாஹ்வே விசாரிச்ச மாதிரியாம். மறுமை நாள்ல அல்லாஹ் கேட்பானா, ஏன்பா நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேனே, என்ன எதுக்கு நீ பார்க்க வரணும்னு அல்லாஹ் கேட்பானா, நம்மள்ட்ட விசாரிப்பானா, நீ நோய்வாய்ப்பட்டியா, உனக்கு நோயே கிடையாது, கடவுளுக்கு எப்படி நோய் இருக்கு, அல்லாஹ்வுக்கு எப்படி நோய் இருக்கு அப்படின்னு இவன் சொல்லுவானா. அப்ப அல்லாஹ் சொல்லுவானா, அப்படி ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லி காட்டுறாங்க, எப்படின்னா ஆதம் மரில் தூ ஃபலம் தௌதுனி, நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேன், நீ என்னை விசாரிக்க வரலையே அப்படின்னு அல்லாஹ் கேட்பானா. யா ரப்பி கைஃப அஊதுக, இறைவா உன்னை எப்படி நான் விசாரிக்க வர்றது, ஓ அந்த ரப்புல் ஆலமீன், நீ ரப்புல் ஆலமீனா இருக்க, நீ தான் அகிலத்துக்கு எஜமானனா இருக்க, உன்னை போய் நான் எப்படி நோய் விசாரிக்க வர்றது அப்படின்னு கேட்கும் பொழுது அல்லாஹ் கேட்பானா, அமா அலிம்த அண்ணா அபதி புலானன் மரில, ஏ உனக்கு யாபத்துல இல்ல அன்னைக்கு ஒரு ஆளு இன்னாரு, இந்த இப்ராஹிம் உடம்பு சரியில்லாம இருந்தாரு, இந்த மூசா உடம்பு சரியில்லாம இருந்தாரு, முஸ்தபா உடம்பு சரியில்லாம இருந்தாரு, புலான்னா யாரோ ஒரு ஆளு, இன்னார் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாரு, பலம் தவுதுஹு, நீ அவரை விசாரிக்க போலையப்பா, நீ அவரை விசாரித்து இருந்தாயானால் லவஜத்தனி இந்தஹு எப்பன ஆதம், ஆதமுடைய மகனே அங்கே என்னை நீ பார்த்திருப்பாய், அங்கே இருந்திருப்பேன்டானா, நீ நோயாளியை விசாரிக்க போனேன்னு சொன்னா அங்க நான் இருந்திருப்பேன்னு அர்த்தம். எல்லா இடத்துல அல்லாஹ் நம்மளை கண்காணிச்சு தான் இருக்கான், அருள் செய்வாங்களாம். அந்த இடத்துல நான் இருக்கிறேன்டா என்ன அர்த்தம், அந்த காரியத்தை கணக்கு பண்ணி உனக்கு ஒரு தரஜாவை நான் தந்திருப்பேன், என்னைய விசாரித்த வந்தமான எடுத்துக்கொண்டு அதுக்கு ஒரு பெரிய பரிசை தந்திருப்பேனே. அப்ப நோய் விசாரிக்கிறதுங்கிறது சும்மா ஃபார்மாலிட்டி கிடையாது. அது எப்படி தொழுகை நோம்புக்கெல்லாம் ஒரு சவாபு இருக்குதோ அதுக்கு நன்மை கணக்கில் எழுதப்படும். இவன் நோய் விசாரிக்க போனான் அதுக்கு ஒரு நன்மை. நீ உன்னுடைய ஒரு நண்பனை விசாரிக்கிறதுக்கு போனாலும் சரி, உன்னுடைய ஒரு சகோதரனை சந்திக்கிறதுக்கு போனாலும் சரி, அது உன்னுடைய உலகத்துக்கு ஒரு நன்மையா போயிடுது, உனக்கு லாபம் அது. ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான், அதுக்கு ஒரு நன்மை எழுதுறான். மனிதாபிமானத்துக்கு பார்த்தானா இல்லையா, அந்த மாதிரியாக ஒரு நோய் விசாரிக்கிற ஒரு நன்மை இருக்குது. இன்னொரு தடவை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல் முஸ்லிம இதா ஆத அகாஹுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிம் சகோதரனை நோய் விசாரிக்க சென்றானேயானால் லம் யஸல் ஃபீ குர்பத்தில் ஜன்னah ஹத்தா யர்ஜா, திரும்பி வர்ற வரைக்கும் அவன் சொர்க்கத்து அவன் மாளிகையில் உட்கார்ந்துட்டு இருக்கிறான், அது சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி. அது அப்ப சொர்க்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறான்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு சிராகலிக்கிறாங்க. நம்ம நோயாளிகிட்ட போனா அவரு அந்த மருந்து வாடா எல்லாம் வெறுப்பா இருக்கு அப்படிங்கலாம் நினைக்க கூடாது. நோயாளி போய் விசாரிக்க போனோம்னு சொன்னா அதுக்கு ஒரு பெரிய சொர்க்கத்தில் இருக்கிறான்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு ஒரு வாழ்த்து சொல்றாங்க. இன்னொரு தடவை சொல்றாங்க பாருங்க, இப்ப நம்ம ஒரு ஆளு பெரிய பெரிய அவுலியா மகான் போய் துவா செய்ய சொல்றாங்க, யாரையா கண்டா துவா முடியல, அசரத்து துவா செய்ய சொல்லுங்க, அவரை துவா செய்யுங்க கேட்கிறோமா இல்லையா? மலக்கு துவா செஞ்சு எப்படி வெயிட் உள்ளது, ஒரு மலக்கு நமக்காக கன்ஃபார்மா துவா செய்யறாருன்னு சொன்னா அது வெயிட்டான துவாவா இருக்கும்லங்க, மனுஷன் செய்யற துவா விட வெயிட்டா இருக்குமா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ ஒரு நோயாளியை நோய் விசாரிக்க சென்று அவனுக்கு துவா செய்தால் உனக்காக 70,000 மலக்குகள் துவா செய்யறாங்க. சுப்ஹானல்லாஹ், எத்தனை மலக்கு? 70,000 மலக்குன்னா அந்த துவா எங்கேயோ போயிடுச்சு. அப்ப நம்ம நோய் விசாரிக்க சென்றால் நம்ம அவனுக்கு துவா செஞ்சுட்டு இருப்போம். 70,000 மலக்கு, யா அல்லாஹ் இங்க பாரு ஒன்னு அடியான இன்னொருத்தனுக்கு முடியலன்னு வந்து மெனக்கெட்டு வேலையை போட்டுட்டு வியாபாரத்தை போட்டுட்டு எத்தனை ஒதுக்கி வச்சுட்டு வந்து விசாரிக்க வந்திருக்கிறானே அப்படின்னு 70,000 மாணவர்கள் நமக்காக துவா செய்வார்கள் என்பது குறைஞ்ச பெரிய சாதாரண விஷயமா எடுத்துக்க கூடாது. மறுமையுடைய பெரிய நன்மை எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு இது சின்ன விஷயம் கிடையாது, அவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இதுல இருக்குது. இந்த நோய் விசாரிக்கிறதுல கூட முஸ்லிம் அல்லாதவர்களா இருந்தாலும் நம்மோடு ஒரு தொடர்புல இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களையும் விசாரிக்கணும். இது முஸ்லீமுக்கு தான் உள்ளது இல்ல, முஸ்லீமுக்கு விசாரிப்பதற்கு தான் மறுமை ரீதியான நன்மை இருக்குது. மற்றவங்களை விசாரிக்க போகலாமான்னா போகலாம். மற்ற ஒருத்தர் நம்ம பக்கத்து வீட்டுக்காரரு ராமசாமி உடம்பு சரியில்லை, ராமசாமி தான் நமக்கு என்ன, அப்படி இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாதுன்னு கேட்டா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஒரு யூத பையனை வேலைக்கு வச்சிருந்தாங்க. முஸ்லிமான ஆள் இல்ல, ஒரு யூத இளைஞர் வேலை வெட்டி பார்த்துட்டு போவார், வீட்டு வேலை ஏதாவது ஜாமான் வாங்குறதுக்கு அவர் வச்சிருந்தாங்க. அவருக்கு உடம்பு சரியில்லை.
உடனே அவர் வீட்டுக்கு போறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜனாதிபதி, அல்லாஹ்வுடைய தூதர், அவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான அந்தஸ்துல இருக்கக்கூடியவங்க. அவங்க என்ன செய்யறாங்க, தேடிக்கிட்டு அவர் வீட்டுக்கு போய் அவர் தலைமாட்டில் உட்கார்ந்துக்கிட்டு அவர் நோய் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு அவர் என்ன லெவல்னா கடைசியில் ஒரு கடைசி கட்டத்தில் இருக்கான் அந்த இளைஞன், கடைசி கட்டத்தில் இருக்கிறான். அப்ப அவங்க சொல்றாங்க, அப்ப கடைசி கட்டத்தில் இருக்கிற அஸ்லிம், நீ ஓரிரை கொள்கை ஏத்துக்கவன், நீ இறந்து போன நரகத்துக்கு போயிருவீங்க அப்படின்னு சொல்லி அப்ப அவனுக்கு அறிவுரை சொல்றாங்க. என்ன மூத்தா போற நேரத்தில் ஒரு நல்லது சொல்லணுமே, மூத்தா போயிடக்கூடாது, அப்ப காபிரா மூத்தா போயிடக்கூடாதுன்னு சொல்றாங்க அஸ்லிம். அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா அத்தாவை பாக்குறாரு, வாப்பாவை தகப்பனார அப்படின்னு வீட்டுல போய் விசாரிக்க போயிருக்கிறாங்க. மகங்காரர் தகப்பன் என்ன சொல்லுவாரோன்னு பயந்துகிட்டு இப்படி தகப்பனை பாக்குறாரு. தகப்பங்காரர் என்ன சொல்றாரு, அப்படி சொல்லாடுற பழக்கம் பண்பாட பார்த்திருக்காருல்ல, என்னடா இவ்வளவு பெரிய மனுஷ, பெரிய ஜனாதிபதியே, பெரிய பவர்ஃபுல், உலகத்திலே பெரிய சக்கரவர்த்தியா இருக்கிறாரு, இந்த ஆளு ஒரு வேலைக்கார பையனை தேடிக்கிட்டு இப்படி விசாரிக்க வந்திருக்காருன்னா இப்படி ஒரு மார்க்கமா, இப்படி ஒரு மனிதர் அப்படின்னு நினைச்சு அந்த ஆளு பூரிச்சு போயிருக்கிறாரு தாப்பங்காரர். அவர் என்ன பண்றாரு, அத்தி அபுல் காசிம், ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பட்ட பேர் அபுல் காசிம், அபுல் காசிம் சொல்ல கேளு, கேட்டுக்கப்பா, நான் வருத்தப்பட மாட்டேங்கிறாரு. அந்த பையன் நினைஞ்சிடறாரு, இளைஞரு அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிப்படுறாரு. சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷமா வர்றாங்க வெளியில, நரகத்திலிருந்து அல்லாஹ் இவரை விடுவித்து விட்டானே, அவனுக்கு எல்லா புகழும் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அதனால நோய் விசாரிக்க செல்லணும், முஸ்லிம் அல்லாதவர்களையும் போய் விசாரிக்கணும், அதெல்லாம் பண்பாடுகள், அதெல்லாம் வளர்க்கும். அது எப்படி அவனை போய் விசாரிக்கிறது நினைக்க கூடாது. முஸ்லிம் அல்லாதவர்களா இருந்தாலும் சரி, நண்பர்களா இருந்தா, பக்கத்துல இருந்தா, தெரிந்தவர்களா இருந்தா அவர்களையும் போய் விசாரிக்கணும், முஸ்லிமை விசாரிக்கணும். முஸ்லிமை விசாரிக்கிறதுக்கு தான் ஆகிரத்தில் நன்மை இருக்குது, மறுமையில மற்றவங்களை விசாரிக்கிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரி இருக்குது. அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில என்ன செய்யணும், கடைபிடிக்கணும், அவங்களுக்காக துஆ செய்யணும். இந்த மாதிரி விஷயங்களை கவனத்துல கொள்ளணும். இன்னும் சொல்ல போனா நம்முடைய காரியங்கள்ல, வீடுகள்ல இருக்கக்கூடியவங்க, வீட்டுல ஒருத்தர் நோயாளியா வந்துட்டாருன்னு சொன்னா அவருக்காக வேண்டி நம்முடைய சில விஷயங்களை தியாகம் பண்ணணும். நீங்க இது முக்கியமா யாருமே கவனிக்கிறது இல்லை. ஒருத்தர் நோயாளியா வந்தான்னு வைங்களேன், நோயாளியுடைய நிலையில இருந்து நம்ம சிந்திக்கிறதே இல்லை. ஒரு இதய நோயாளி, கடுமையான சவுண்ட்ல ஒரு ரேடியோ வைக்கக்கூடாது, பாட்டு வைக்கக்கூடாது, டென்ஷனான விஷயங்கள் இருக்கக்கூடாது. அங்கனுக்குள்ள ஒரு பிரஷர்காரன் இருக்கிறான், பயங்கர நோயாளி, 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்க, அண்ணன் தம்பி அடிச்சுக்கிட்டா அவனுக்கு ஏறும். அப்ப அது உதவிக்கிறோம், நம்ம அந்த அவர் முன்னாடி இருந்து செய்யக்கூடாது. அப்ப நோயாளிகளா இருந்தாங்கன்னு சொன்னா நோயாளிகளுக்காக வேண்டி மற்றவங்க தங்களுடைய சில நன்மைகளை விட்டுறணும், விட்டுட்டு கொஞ்சம் கஷ்டத்தை சுமந்துக்கிறணும். அவருக்கு இடைஞ்சல் வரும்னு சொன்னா அந்த இடைஞ்சல் நம்ம செஞ்சிடக்கூடாது. குடும்பத்தாருக்கு உள்ள கட்டளை இது. இது எங்க நம்ம வழங்குறோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் தனியா தொழுதீங்கன்னு சொன்னா, நீங்க மட்டும் உங்களுக்கு தொழுதீங்கன்னு சொன்னா எவ்வளவு பெருசா வேணாலும் தொழுதுக்கிறீங்க. நீங்க ஒரு இமாமா என்று தொழு வச்சீங்கன்னு சொன்னா நீங்கள் சுருக்கிருங்க. ஏன்னா பின்னாடி நோயாளி இருப்பாங்க, நோயாளிகளுக்கு கஷ்டமா ரொம்ப நிக்க முடியாம போயிடும். அப்ப தொழுக மாதிரி ஒரு வணக்கத்தைய நோயாளி பின்னாடி இருந்தாருன்னா ஸ்டார்ட் பண்ணிடணுமா. நம்ம தொழுவிக்க போறோம், பின்னாடி நோயாளி நிக்கிறாரு, இருமிட்டு வர்றாரு, ஒன்னொருல தெரியுது, சரி இவர் தாங்க மாட்டார்னு சொல்லி எவ்வளவு சுருக்கமா தொழுவ முடியுமோ அவ்வளவு சுருக்கமா தொழுது பண்ணணும். இப்ப தொழுகை மாதிரி வணக்கத்தையே நோயாளிக்காக வேண்டி சுருக்கணும்னு சொன்னா நம்ம எவ்வளவோ இடைஞ்சல்களை என்ன செய்யணும், நோயாளிக்காக வேண்டி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். குடும்பத்தில் உள்ளவங்க நோயாளிக்கு ஒரு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுத்து, நோயாளி இருக்கிற இடத்துல அல்லாஹ்வுடைய அருள் இறங்குறது, நிறைய பேர் வந்து போயிட்டு இருப்பாங்க, நிறைய பேர் அவருக்கு துஆ செய்வாங்க. அந்த எல்லாம் கவனத்தில் கொண்டு என்ன செய்யணும், அவரையும் ஒரு மனச்சோர்வு அடையாத விதத்தில் நம்முடைய இதை அமைத்துக் கொள்ளணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாதிரி நடக்கக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள். இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குரான் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள், மாமனிதர் நபிகள் நாயகம், குரான் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபூபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி,
இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம் ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவிக் தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தாகலிம் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார் மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் மற்றும் டிஎன்டிஜே மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய CD, DVDக்கள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன்